வெல்கம் டு வீக்கெண்ட் ட்ரிப்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒன் டேல எப்படி டெல்லி சுற்றி பார்க்கலான்ட்டு பார்க்கலாம். இது முடிச்சுட்டு நாங்கள் வேறு லொக்கேஷன்ஸ்க்கெல்லாம் போயிருக்கோம். அஜ்மீர், ஜெய்ப்பூர், ஆக்ரா, மணாலி வரையும் போயிருக்கோம். எந்தெந்த பிளேசஸ் போகலான்ட்டு நம்ம இந்த வீடியோவில் அப்படியே காலையிலேருந்து என்ன பண்ணோன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு டே 1 டெல்லியில். இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே எழுந்து ஃபஜர் நமாஸ் போயிட்டு வந்துட்டு எல்லாருமே அப்படியே முன்னாடி இருக்கிற ஸ்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடலான்ட்டு எல்லாரும் கிளம்பி ரிக்ஷா எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த இடத்துலேருந்து ஒரு நியர்லி 2-3 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருந்தது ரெட் ஃபோர்ட்டு. அதனால் காலையிலே ரிக்ஷாவில் சஃபர் பண்ணி ரெட் ஃபோர்ட் ரீச் ஆகிட்டோம். ரெட் ஃபோர்ட் போயிட்டு அங்கே ரெட் ஃபோர்ட்டில் உள்ளெல்லாம் சுற்றி பார்க்க அதுவே ஒரு 1 hour மேலே ஆச்சு. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. ரெட் ஃபோர்ட்டெல்லாம் பார்த்த உடனே ஜும்மா நமாஸ் படிக்க ரெடி ஆகிறதுக்கு எல்லாம் போயிட்டோம். அப்படியே 1 o'clock அங்கே கரெக்டாக நமாஸ் ரீச் ஆகிட்டோம். ஜாமா மஸ்ஜித் ஜும்மா நமாஸ் படித்த உடனே ஒரு 10 to 15 minutes இருந்து அங்கே கிளம்பிட்டோம். அங்கே இருந்து லஞ்சு சாப்பிட போயிட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வெறும் ஃபுட் ஐட்டம் தான் இருக்கும். அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இதுக்கு கிளம்பிட்டோம் ஸ்பாட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் பிரசிடென்சி ஹால், லோக்சபா, அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும் அதோட வெளியில இருந்து எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்தியா கேட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்தியா கேட்டில் போயிட்டு நல்லா ஒரு 2 hours மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அங்கேருந்து கிளம்பி ராஜ்காட் பார்க் போயிட்டு அது பார்த்துட்டு இருந்து ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு கொஞ்சம் ஒரு 10 minutes ரீஃப்ரெஷ் ஆகிட்டு சரோஜினி மார்க்கெட் கிளம்பிட்டோம். சரோஜினி மார்க்கெட் போயிட்டு சரோஜினி மார்க்கெட்டில் எல்லாருமே பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு நல்லா யார் யாருக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு பார்த்து வாங்கிட்டு, ஆனால் பார்க்க போனால் அங்கே அந்த அளவுக்கெல்லாம் குவாலிட்டியெல்லாம் கிளாத்ஸ் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ப்ரைஸ் ஏற்ற குவாலிட்டி தான் இருக்குது. அது முடிச்சுட்டு எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 hours அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே மிட் நைட்டை ட்ரெயின் ஏறி கிளம்பிட்டோம் அஜ்மீருக்கு. அஜ்மீரோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.